இன்று சூரா அல் ஹுஜராத் 9வது மற்றும் 10வது வசனங்களை நாங்கள் அவதானிப்போம். இந்த 2 வசனங்களிலும் உண்மையிலே மனிதர்களிடத்திலே ஏற்படுகின்ற பிணக்குகளை தீர்த்து வைத்தல், அதிலே அன்போடும் நீதியோடும் நாம் வாழ்வதற்குரிய சில வழிகாட்டல்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அந்த வசனத்தில் وَإِنْ طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ فَإِنْ فَاءَتْ فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ وَأَقْسِطُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ. நம்பிக்கையாளர்களில் இரு சாரார் தமக்கிடையே சண்டையிட்டுக் கொண்டால் அவர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது வரம்பு மீறினால் அல்லாஹுவின் கட்டளையின்பால் திரும்பும் வரை வரம்பு மீறும் கூட்டத்தாருடன் போரிடுங்கள். அவர்கள் திரும்பிவிட்டால் அவர்களிடையே நீதியை கொண்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். மேலும் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துவோரை நேசிக்கிறான் என்று இந்த வசனம் கூறுகின்றது. இந்த அல் குர்ஆனுடைய வசனம் இறங்கிய பின்னணியை பற்றி தப்சீருடைய ஆசிரியர்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை சொல்கிறார்கள். குறிப்பாக அவுஸ் ஹஸரஜ் என்று இருந்த 2 கோத்திரத்தாரிடையிலே நடைபெற்ற இருவேறுபட்ட நிகழ்வுகளையும் குறிப்பிடுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவர்களிடையே ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாகவும் அதை சமரசம் செய்வது தொடர்பாகவும் தான் அந்த பின்னணியில் தான் இந்த வசனம் இறங்கியது என்கிற கருத்துக்களும் காணப்படுகின்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் இரு சாரார் தங்களுக்கிடையிலே முரண்பட்டு கொண்டால் அல்லது பிணங்கிக் கொண்டால் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டலை நமக்கு சொல்கிறான். மூமின்களில் இரு சாரார் தங்களுக்குள் போரிட்டு கொண்டால் அவர்களுக்கிடையில் சமாதானம் செய்யுங்கள் என்று இந்த வசனத்தின் முதற் பகுதி சொல்கிறது. இதிலே உண்மையிலே அல்லாஹ்வினுடைய இந்த மிக முக்கியமான உத்தரவாக இது காணப்படுகின்றது. சச்சரவுகள் ஏற்படுகிற போது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் வேடிக்கை பார்க்க கூடாது. மாறாக சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு அவன் முன்வர வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதில் இன்னொரு அம்சத்தையும் நாம் பார்க்க முடியும். இஸ்லாமிய வரலாற்றில் சில வழிகட்ட பிரிவுகள் இஸ்லாத்தினுடைய சில போதனைகளின் பின்னணியை தவறாக புரிந்து கொண்டு அல்லது இஸ்லாமிய போதனைகளை தவறான முறையிலே விளங்கி கொண்டு உருப்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இப்படி இஸ்லாத்துக்குள் நிறைய பிரிவுகள் காணப்படுகின்றது. அதிலே உண்மையிலே வழிகட்ட பிரிவுகளில் ஒரு பிரிவினர் தான் ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளில் கடும் போக்குள்ளவர்களாக காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் உண்மையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற பாவங்களை நாங்கள் 2 வகையாக பார்க்கிறோம். இஸ்லாம் 2 வகையாக இஸ்லாம் பாவங்களை பார்க்கிறது. ஒன்று பெரும் பாவங்கள், மற்றது சிறிய பாவங்கள். பெரிய பாவங்களை பொறுத்தவரையில் அவை அல்லாஹ்விடத்திலே தௌபாவை வேண்டி நிற்கும். சிறு பாவங்களை பொறுத்தவரையில் நல்லமல்கள் ஊடாக நாம் செய்கிற நல்ல செயற்பாடுகளின் ஊடாக அவற்றை அல்லாஹ் மன்னித்து விட போதுமானவனாக இருக்கிறான். இதுல இந்த பெரும்பாவங்கள் செய்கின்ற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஹவாரிஜிகள் பெரும்பாவம் செய்தால் அவனை முஸ்லிமாக பார்க்க மாட்டார்கள். ஒருவன் பெரும்பாவம் செய்து விடுகிறான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டான் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இது இஸ்லாமிய போதனைக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையாகும். அதனால்தான் அவர்கள் வழிகட்ட அவர்களுடைய போதனைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உண்மையிலே சண்டையிடுதல், தங்களுக்கிடையிலே போரிட்டுக் கொள்வது ஒரு மிகப்பெரிய பாவமாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அது பெரும்பாவம் உண்மையிலே. ஆனால் இந்த பெரும்பாவத்தை பற்றி சொல்கிற போது இங்கே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், நம்பிக்கை கொண்டவர்களில் மூமின்களில் 2 சாரார் தங்களுக்கிடையில் சண்டையிட்டுக் கொண்டால், உண்மையிலே இந்த பெரும்பாவம், இந்த சண்டையிடுதல் என்பது நிகழ்ந்தால் அல்லாஹ் இங்க 2 சாராரையும் மூமின்கள் என்று குறிப்பிட மாட்டான். உண்மையிலே ஒரு பெரும்பாவம் செய்தவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவானாக இருந்தால் இங்கு அல்லாஹ் உண்மையிலே எப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்றால் 2 சாரார்கள் தங்களுக்கிடையில் புணங்கிக் கொண்டால் என்று தான் சொல்லியிருக்கணும். ஆனா மாறாக அல் குர்ஆன் எப்படி சொல்லுதுண்டா, 2 மூமின்களில் 2 சாரார்கள், அவர்களை மூமின்கள் என்றுதான் அடையாளப்படுத்துகிறது. எனவே ஒரு பெரும்பாவம் செய்கின்ற ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான். அவன்
அதற்குரிய பரிகாரத்தை தேட வேண்டியவன் என்பதை இது இந்த ஹவாரிஜ் கொள்கை உள்ளவர்களுக்கு ஒரு எதிரான வசனமாக கூட அறிஞர்கள் இதை காட்டுகின்றார்கள். எனவே இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிற முக்கிய 3 விடயங்களை பார்க்கலாம். ஒன்று என்ன? சமாதானம் செய்தல் என்கிற ஒரு அம்சத்தை இது குறிப்பிடுகிறது. 2 தரப்பினர்களையும் அழைத்து அவர்களுக்கிடையிலே சமரசத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுக்களை தொடுத்து ஒரு சுமூகமான நிலையை உருவாக்குவதற்கு ஒரு முஸ்லிம் முனைய வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய கடப்பாடு என்று இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்று இப்படியான சந்தர்ப்பங்களில் 2 முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையிலே அல்லது 2 முஸ்லிம்களில் உள்ள 2 குழுவினர் தங்களுக்கு இடையிலே சண்டையிட்டுக் கொண்டால் அடுத்து ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுடைய நிலைப்பாடு 3ஆம் நிலையில் இருக்கிற அந்த 2 குழுக்களுக்கும் அப்பாற்பட்ட முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவன் என்ன நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் அநீதிக்கு எதிராக நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அது குழுவாக இருக்கலாம், அல்லது 2 நபர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற 2 குடும்பங்களுக்கு இடையிலே நடக்கிற சச்சரவாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய மட்டத்திலே 2 குழுக்களுக்கு இடையிலே நடக்கிற ஒரு பிணக்காக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம். அப்ப இந்த கட்டங்களில் அந்தந்த கெப்பாசிட்டியை பொறுத்து அதை சமரசம் செய்யக்கூடியவர்களுடைய நிலை வித்தியாசப்படும். குடும்பங்களுக்கு இடையிலே நடக்கிறதுங்கிற போது அந்த குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள், அதிலே உள்ள விளப்பம் உள்ளவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அல்லது 2 மனிதர்களுக்கு இடையிலே நடக்கிறது ஒரு குழப்பம் என்றால் அந்த 3ஆம் அவர் அந்த இடத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லது 2 பெரும் குழுக்களுக்கு இடையிலே நடக்கிறது என்றால் ஒரு இஸ்லாமிய அரசாக இருந்தால் அந்த அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போதனைகளை இந்த வசனம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் அநீதிக்கு எதிராக அந்த 3ஆம் அவன் நிற்க வேண்டும். சமாதானத்தை அந்த 2 பிணங்கிக் கொள்ளக்கூடிய 2 குழுக்களில் ஒரு பகுதியினர் சமாதானத்தை மறுத்து அடுத்த தரப்பின் மீது அவர்கள் அத்துமீறும் நிலை இருக்குமாக இருந்தால் அந்த அத்துமீறக்கூடிய தரப்பினருக்கு எதிராக இவர்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் அநீதிக்கு எதிராக நீங்கள் நிற்க வேண்டும். இந்த இடத்திலே உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த நாம சொல்ற நம்மட வாசியில் அந்த முகத்தாச்சன் என்று சொல்லி அந்த 2 சாரார்களில் 6 எனக்கு வேண்டியவர் என்று பார்த்து அந்த முடிவை ஒரு முஸ்லிம் எடுக்கக்கூடாது. அந்த இருவருடைய அந்த பிணக்கின் காரணங்கள் கண்டறியப்பட்டு சமாதானத்துக்கான முயற்சிகள் செய்கிற போது யார் அதற்கு எதிராக நின்று கொண்டு அநீதிக்காக போராடக்கூடியவராக இருந்தால் அவருக்கு எதிராக இந்த 3ஆம் அவர்கள் நிற்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகின்றான். அதே போன்று இதுல நீதி தவறாமலும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடயத்தையும் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு தரப்பினர் மீது நமக்கு வெறுப்பு இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், தீர்ப்பு வழங்கும் போது நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் அதற்கு காரணம் சொல்கிற போது சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் என்றால் அல்லாஹ் அவனுடைய நிலை என்ன என்றால் எப்பொழுதும் அவன் நீதியாளர்களோடு தான் இருக்கிறான், நீதமான மக்களைத்தான் அவன் விரும்புகிறான் என்று இந்த வசனத்தை அவன் முடிக்கிறான். அதே போன்று அந்த 10வது வசனம் அடுத்து சொல்கிறது, இதையும் பார்த்து முடித்துக் கொள்வோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, விசுவாசிகள் என்பவர்கள் அவர்கள் அனைவரும் சகோதரர்களே. ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், எனவே உங்கள் 2 சகோதரர்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது உண்மையிலே இஸ்லாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு பிரகடனம். மொழி, இனம், நாடு என்பதற்கு அப்பால், அந்த பிரிவுகளுக்கு அப்பால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன மொழியையும் பேசலாம், நீங்கள் எத்தகைய நிறத்தை உடையவர்களாகவும் இருக்கலாம், நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். ஈமான் என்கிற அந்த ஒரு பொதுவான விடயம், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளல் என்கிற இந்த ஈமான் உங்களிடத்திலே வந்துவிட்டால் நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறிவிடுவீர்கள். எனவே இந்த சகோதரத்துவத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று இந்த மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே செய்கிறார். இதைத்தான் அல்லாஹுடைய தூதரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது செய்தார்கள். அந்த ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆஹா ரசூலுல்லாஹ், மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளிலும் ஒவ்வொருவரையும் சேர்த்து சகோதரர்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். அது உண்மையான ஒரு சகோதரத்துவமாக இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். தன் உடன் பிறந்த சகோதரனுக்கு எப்படி தன்னுடைய சொத்திலே பங்கு கொடுப்பானோ அது போன்ற ஒரு சகோதரத்துவமாக அந்த அனைத்தையும் துறந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற முஹாஜிர்களை சகோதரர்களாக மதீனாவாசிகளோடு ஆக்கிய போது
அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சகோதரத்துவம் என்பது என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் எனக்கு எப்படி அது வலிக்குமோ அப்படி ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் வருகிற போது, பாதிப்பு ஏற்படுகிற போது எனக்கு வலிக்க வேண்டும், அதனால் நான் துடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இதுதான் உண்மையான ஈமான் என்பது. எனவே ஈமானால் நாங்கள் சகோதரர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த சகோதரத்துவத்தில் பாதிப்பு ஏற்பட வேண்டும். உண்மையிலே அது இயல்பாக வருவதை பார்க்கிறோம். அதனால்தான் எங்கோ இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு அநீதி இழைக்கப்படுகிற போது எங்களுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது, மேனி துடிக்கிறது. பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போது நாங்கள் கவலைப்பட்டோம். உண்மையில் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன உறவு எதுவும் கிடையாது. நாங்கள் கண்களால் அவர்களை காணவும் இல்லை, அவர்களை பார்க்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் அநீதி இழைக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் என்ற போது அந்த ஈமான் என்ற அந்த உணர்வு எங்களை அப்படியே உந்தி தள்ளியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. ஒரு இஸ்லாமியன் என்று வந்துவிட்டால் அவர்கள் அதனால் சகோதரர்களாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் உங்களிடத்திலே தக்வா என்கிற அந்த இறையச்சம், அதன் அடிப்படையிலே இந்த சகோதரத்துவம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், அதனால் அவனுடைய அருளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சமாதான முயற்சிகளும் புகழுக்காக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த தக்வாவின் மூலமாக அல்லாஹ் நாடுவது. நாங்கள் எங்களுடைய சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புகிறோம், எங்களுக்கு இடையிலே ஏற்படுகிற பிணக்குகளுக்கான அதை தொடரவிடாமல் சமாதானம் செய்து அதை சீர் செய்கிறோம் என்றால் இவைகளெல்லாம் புகழ்ச்சிக்காக நடக்கக்கூடாது. மாறாக அவை அல்லாஹ்வுடைய தக்வாவின் அடிப்படையிலே நிகழ வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. எனவே இறுதியாக இந்த வசனம் எங்களுக்கு போதிக்கின்ற போதனை ஒற்றுமையே வலிமையானது. எனவே முஸ்லிம்கள் அவர்களுக்கிடையிலே பிணக்குகள் ஏற்படுகிற போது அவற்றை சமாதானம் சமரசம் செய்து அடுத்தவர் அந்த பிணக்குகளை நீக்கி ஒரு ஒற்றுமையான ஒரு இறுக்கமான ஒற்றுமையோடு அவர்கள் வாழ வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது, அதில் தான் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறது. இத்தகைய நீதியாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்கிற செய்தியை இந்த இரண்டு வசனங்களும் எங்களுக்கு சொல்கின்றன. எனவே நமக்குள் நாம் பிணங்கிக் கொள்வதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதோடு அந்த பிணக்குகள் நீண்டு செல்லாமல் இருப்பதில் ஒவ்வொருவரும் கரிசனையும் கவனமும் செலுத்த வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய ஈமான் முறையாக அமையும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் இந்த வசனத்தின் ஊடாக வலியுறுத்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.